இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தரச்சக்கரம் இருக்குல்ல, இதுக்கு மேலே கையில் சுற்றி விட்டோம் அப்படின்னா பறக்கும்ல காத்தாடி. அதை வந்து மேலே வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்டுட்டு தரச்சக்கரத்தை பொறுத்து வைக்கும் போல சேர்ந்து பறக்குதா அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக தரச்சக்கரத்துக்கு மேலே வந்து அந்த ப்ரொப்பலர் வந்து போகிற அளவுக்கு வந்து ஒரு ஓட்டையை அந்த மாதிரி கத்தி வச்சு போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அந்த எல்லாம் பாதியை மட்டும் வெட்டி இந்த மாதிரி கரெக்டாக உள்ள இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்றேன். அவ்வளோதாங்க, நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இது தரச்சக்கரம் பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றும். அப்போ போல் வந்து இது கையில் சுற்றி விட்டால் பறக்கும்ல, அது மாதிரி இதை சேர்த்துட்டு தூக்கிட்டு பறக்குதான்னு தான் பார்க்க போகிறோம். சரி, பொறுத்து வச்சா கரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அது வந்து கவுந்துருச்சிங்க. சரி, இது போயிருச்சிங்க. அது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து அதை பொருத்தி வச்சனையும் பற்றிக்குச்சு. ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சரின்னு சொல்லிவிட்டு அது பக்கத்தில் வந்து போனேன். இன்னொருக்கு வந்து டப்புன்னு வந்து பிடிச்சிருச்சிங்க. சரின்னு சொல்லிட்டு இது எப்படி சுற்றுதுன்னு பார்த்தேன். இது பறக்கிற மாதிரி போயிருச்சிங்க. அதுக்கடுத்து டப்புன்னு வந்து கவுந்துருச்சு. இது வந்து பறக்காது, ஏன்னா வெயிட்டாக இருக்கனால வந்து பறக்காது போல்க. சரி, ஓகேங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.